அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் பாண்டிய பேரரசாக இருந்து ஏறும் போரும் குலத்தொழிலாக செய்து விவசாயத்தை மட்டும் குலத்தொழிலாக கொண்டு பல மக்களுக்கு உணவளித்த சம்சாரி மகன்கள் நாம். தொடர்ந்து ஒரு லற்றுபேடு இயக்கத்தை வைத்து கொண்டு தேவேந்திரகுல வேளாளர் மக்களை கடந்த சில மாதங்களாகவே காரணமில்லாமல் பொது வழியிலும் மற்றும் சமூக வலைதளங்களிலும் இரு ஜாதிகளுக்கும் இடையே சாதி சண்டையை உருவாக்கும் விதமாகவும் மற்றும் ஆணவ படுகொலைக்கு ஆதரவாகவும் மற்றும் நெல்லை கவின் கொலை வழக்கில் குற்றவாளி அக்யூஸ்டாக இருக்கும் சரவணன் சுர்ஜித் அவர்கள் குடும்பத்தை 2 கோடி கள்ளர் இருந்தும் அவரது குடும்பத்தை காப்பாற்ற முடியவில்லை என்று கதறிக்கொண்டும் மற்றும் கீழ்மட்ட மக்களை நாகரிகமற்ற முறையிலும் மற்றும் பெண்களை பற்றி அவதூறாக பேசி வரும் டிஸ்கவரி சேனல், அனிமல் சேனலில் வரும் விலங்குகளைப் போல பேசி வரும் ஆதிவாசி முள்ளம்பண்டி கரடிக்குட்டி, அதாவது வயிற்று பிழைப்பு நடத்தும் ராப்பிச்சை பிஎம்டி இசக்கியை ஏன் பல புகார்கள் எழுந்தும் காவல்துறை இந்த நபரை கைது செய்ய பயப்படுகிறது என்று தெரியவில்லை. முள்ளம்பன்றி இசக்கி, நாங்கள் வரலாற்றை திருடவில்லை, அதாவது முன்பு எங்களது வரலாற்றை பற்றி தெரியாமல் வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தோம். இப்பொழுது பலர் முன்னெடுப்பின் காரணமாக எங்களது வரலாற்றை மீட்டு எழுந்து உண்மையை உறக்க சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. இசக்கி, அதாவது கொல்லம் நீதிமன்றத்தில் பாண்டியர் யார் என்ற தீர்ப்பு உள்ளதை உனக்கு ஞாபகப்படுத்துகின்றோம். டெல்லி பாராளுமன்றத்தில் சேர சோழ பாண்டியர் என்று பொன்னேடு பொறிச்சாச்சு. ஏன் நீ போய் ஒரு 50,000 ரூபாயை யாருனாலும் கொடுத்து உன்னால் உன் சமுதாயத்தை பேச வைக்க திராணி இருக்கா? தமிழ்நாட்டில் உள்ள திராவிட கட்சியை சேர்ந்த 39 எம்பி தேவேந்திரகுல வேளாளர் என்ற மசோதா நிறைவேற்றும் போது வெளிநடப்பு செய்தனர். தனி மெஜாரிட்டி வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் பாண்டியர் நாங்கள்தான் என்று கூறியதை நீ கேலி செஞ்சால் மட்டும் அது பொய்யாயிர போதா? இல்லை மாறப்போதா? மாறவே மாறாது. பாண்டியர் நாங்கள்தான் என்று எங்களால் நிரூபிக்க முடியும். உண்மையிலேயே நாங்கள்தான் தரமான ஐஎஸ்ஐ முத்திரை குத்தின பாண்டியர்கள். உங்களைப் போல கிராபிக்ஸ் பண்ணும் ஆள் கிடையாது. அதாவது எங்களது 7 உட்பிரிவுகளில் ஒன்று பண்ணாடி என்ற ஒன்று எங்களுடைய ஜாதி உட்பிரிவாகவே இருக்கிறது. ஏன்னா இதற்கு இந்த பண்ணாடின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? பண்ணையார், அதாவது பண்ணையம் செய்த பல பேர்களை வைத்து வேலைக்காக வைத்து பண்ணையம் பார்த்தவர்கள் என்றுதான் இந்த பண்ணாடி என்ற பெயருக்கு அர்த்தம். இந்த பண்ணாடி என்ற பெயரை கூட கோயம்புத்தூரில் கொங்கு வேளாளர் இந்த ஜாதி பெயரை திருடி நாங்கள் தான் பண்ணாடின்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது அவங்களுக்கு எவ்வளோ கேவலமான விஷயம்னு தெரியல. ஏன்னா அதாவது எங்களது சமுதாயம் விஜயநகர பேரரசு வடுகர் படையெடுப்புக்கு பின்புதான் எங்களது நிலத்தை பிடுங்கி நில உடைமையர்களாக இருந்தவர்களை நிலமற்றவர்களாக ஆக்கினார்கள் என்பதுதான் வரலாறு. இதற்கு முன்பு பல நெல் களஞ்சியத்துக்கு சொந்தக்காரர்களாக இருந்தோம் என்பதுதான் உண்மை. அதாவது என்ன யானை கட்டி போரடித்ததை நீ சினிமாலே தான் பார்த்துருப்ப. ஏன்னா உண்மையிலேயே ஏன்னா யானை கட்டி போரடித்த கூட்டம் எங்களது தேவேந்திரகுல வேளாளர் கூட்டம் என்பதை நீ உணர வேண்டும். இன்னொன்று என்ன, அதாவது பாரத பிரதமர் மோடிஜி சென்னையில் என்ன தேவேந்திரகுல வேளாளர் என்ற அரசாணை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே மெட்ராஸில் பேசினாப்படி
இந்த தேவேந்திர குல வேளாளரை வந்து அறிவிச்சா என்ன பிரச்சனை ஆயிரும்னு எடப்பாடி பழனிசாமி பயந்துக்கிட்டு அவங்க சொந்த சமுதாயம் வந்து பிரச்சனை ஒன்றுது, பல வேளாளர்கள் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டேன் மோடிஜி அறிவிக்க சொன்னாப்படி. அன்னைக்கு வந்து சென்னையில் வந்து மோடிஜி பேசுகிறப்ப உலக மக்கள் அனைவருமே யார் இந்த தேவேந்திர குல வேளாளர் என்று திரும்பி பார்க்க வச்ச நிகழ்வு உனக்கு தெரியுமா தெரியாதா? என்ன நல்லா புரிஞ்சுக. என்ன நீ வந்து மாற வேண்டும் இல்லாட்டி நீ சொல்லிக்கிட்டே இரு. நீ சொல்லு. இன்னும் வந்து உங்ககிட்ட வந்து நாங்கள் வந்து இன்னும் எதிர்பார்க்குறோம். ஏன்னா இன்னொன்று வந்து நீ வந்து சொல்லியிருந்த, அதாவது யாரோ வந்து பாண்டியர் பட்டத்தை வந்து விட்டு கொடுக்க சொன்னாங்களாம் எங்காளுங்க. என்ன யார் உங்ககிட்ட வந்து யார் வந்து விட்டு கொடுக்க சொன்னாங்க? நீ உன் மனசில் இருக்கிறத அப்படியே மற்றவங்க கேட்ட மாதிரி அப்படியே டைவர்ட் பண்ணுற. அப்படியே நீ சொல்கிறப்ப என்ன உண்மையிலே உன் மைண்ட் வாஷ் அப்படியே என்ன உன் மூஞ்சியே காட்டி கொடுத்துருது. என்ன உன் மனசில் இருக்கிறது என்ன காட்டி கொடுத்துருது. ஏன்னா நீ வந்து உன் மனசில் இருக்கிறத வந்து பாண்டியரை வந்த பட்டத்தை வந்து எங்கிட்ட வந்து விட்டு கொடுங்கன்னு கேட்குறத நீ வந்து எங்காளுக வந்து கேட்டாங்கன்னு அப்படியே சரண்டு விடுற. என்ன நீ பேசு, நீ என்ன வேண்டாலும் பேசு. உனக்கு வந்து என்ன பதில் கொடுக்கறதுக்கு 1000 தேவேந்திர குல வேளாளர் இருப்பார்கள். நீ வந்து என்னதே நீ வந்து வெறி எடுத்து போய் காது வெடைக்க நீ வந்து கத்துனாலும் உண்மை வரலாறு பாண்டியர்கள் நாங்கள்தான் என்ன என்பது உண்மை. என்ன நீ பேசிக்கிட்டே இரு, நீ கத்திக்கிட்டே இரு. ஏன்னா அன்புள்ள தேவேந்திர குல வேளாளர் பெருமக்களே, ஏன்னா நாம் இப்பொழுது அனைவரும் பட்டியல் வெளியேற்றம் என்ற ஒரு குறிக்கோளோடு என அனைவரும் ஒற்றுமையாக இருந்து அனைத்து தேவேந்திர குல மக்களும் நம்மளது பிள்ளைகளினுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு அவருடைய மனசில் இருப்பதை வெளிக்கொண்டு வரும் நோக்கமாகவும் நம்ம வந்து பட்டியல் வெளியேற்றத்தை வரும் 2026 தேர்தல் தான் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆயுதம். இதை கருத்தில் கொண்டு அனைத்து இளைஞர் பட்டாளமும் மற்றும் பெண்கள் மாணவர்கள் அனைவரும் எழுச்சியாக நின்று சும்மா தன்மானமாக சும்மா அப்படியே தரமாக ஏன்னா அப்படியே வீர நட போட்டு அப்படியே ராஜ கம்பீரமாக வந்து ஏன்னா அந்த பட்டியல் வெளியேற்றத்துக்கு முழு ஆதரவோடு செயல்பட்டு வரும் காலகட்டங்களில் 2026 தேர்தலில் யார் நம்மளுடைய பட்டியல் வெளியேற்றத்தை கொடுக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் வாக்களிப்போம் என்ற உண்மையான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அனைவரும் முழுமூச்சாக இந்த பட்டியல் வெளியேற்றத்துக்கு உறுதுணையாக இருந்து வெற்றி நடை போடுவோம். இந்த பட்டியல் விலங்கை வேரறுப்போம் என்பதை உங்களிடம் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.